பொம்பளை பசங்க வெளியே போகிறதுக்கே பயப்படுறாங்க. ஆனால் இந்த மாதிரி படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. பேரண்ட்ஸ் வித் கிட்ஸோட பார்க்க வேண்டிய படம். தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் வந்திருக்கு, நல்ல படம். நல்ல படம் சார், ரொம்ப 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 நல்ல படம். கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பெண் குழந்தைகளோட வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப கனெக்ட் ஆகும். எனக்கெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப லெங்க்த்தாக இல்லாமல் ஒரு 2 hours 15 minutes ஷார்ட்டாக. ஆதிக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹிட் நம்பராக இருக்கும். கண்டிப்பாக டெஃபினட்டாக பேரண்ட்ஸ் வித் கிட்ஸோட பார்க்க வேண்டிய படம். தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் வந்திருக்கு, நல்ல படம். டே டு லைஃபுக்கு கேர்ள்ஸுக்கு தேவை மெயின் ஹராஸ்மெண்ட் இப்போ நடக்குது. அது வில்லேஜ் சைடில் தான் மோஸ்ட்டாக நடக்குதுன்னு இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் சிட்டி சைடே எல்லாமே காமனாக நடக்கிறது வந்து எதிர்த்து கேட்கணும்னு சொல்லி தான் இந்த பார்த்த ஸ்டோரி. கொஞ்சம் எமோஷ்னல், ஃபுல் கேர்ள்ஸ்க்காக. ஸோ அதுதான் இதான் ஒரு விஷயத்த கூட சோஷியல் மீடியாவில் ப்ரூவ் பண்ணால் தான் சில பேருக்கு போய் சேருது. இப்போ நார்மலாக போகிறவங்களுக்கு கூட ஃபோன், மொபைல், இப்போ டே டு டே லைஃப் ஃபுல்லாக மொபைல் தான் பார்க்குறாங்க. அந்த மொபைலில் கூட சில விஷயத்த சொன்னால் கூட அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. ஆனால் இந்தமாதிரி மூவியில் சொல்லி கூட கேட்குறாங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஃபுல்லாக கேர்ள்ஸ்க்காக மாதிரி தான். என்டர்டெய்னிங்காக இருக்குது, நிறைய கருத்தில் வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ சொசைட்டி எப்படி வந்து உமனை வந்து இந்த அப்யூஸ்மெண்ட்லாம் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா சேஃப்கார்ட் பண்ணி கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆமாம், அதுக்காக போர்லாம் அடிக்கல, நல்லா என்டர்டெய்னிங்காக தான் எடுத்திருக்காங்க. நல்ல பாயிண்ட் ஓரியன்டாக ரியலிஸ்டிக்காக எப்படி இருக்கும், ஸோ சொசைட்டி எப்படி வந்து ஒரு உமனுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடந்தால் எப்படிலாம் ஃபீல் பண்ணுது, இல்லை எவ்வளோ அப்யூஸாக பேசுகிறாங்க அப்படின்றத பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. குட் படம் செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி எந்த படம் எடுத்தாலும் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து பார்க்கணும். இன்னொன்று என்னன்னா, பொம்பளை பசங்க வெளியே போகிறதுக்கே பயப்படுறாங்க. ஆனால் இந்த மாதிரி படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாம் வந்து பார்க்கணும். இது ஒரு நல்ல அவேர்னஸ் வீடியோ, எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. இல்லை சார், அது வந்து ஸ்கூலை பற்றி, காலேஜ் பற்றி, கள்ளக்குறிச்சியில் நடந்தது இல்லைங்களா, அதை பற்றி. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்குது சார். எப்படி இருக்குது? ஹிப்ஹாப் ஆக்டிங் பக்காவாக பிடிச்சிருக்கேன். என்ன மாதிரி படம் அது? பெண்களுக்கு நிறைய கொடுமைகள் நடக்குது இல்லை, அதை பற்றி போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது சார் படம் பார்க்குறது. நல்லா மெசேஜ், கிளைமேக்ஸ் பண்ணுறாங்க. படம் சூப்பராக இருந்துச்சு சார், கிளைமேக்ஸ் நல்லா இருந்து. பெண்களுக்கு வந்துட்டு ஒரு உத்வேகமான படம் தான் அது. அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது சொல்கிறதுக்கு வந்து சூப்பரான படம். இந்த மாதிரி படம் தான் வரணும், நல்லா இருந்துச்சு படம். சப்போர்ட் பண்ணுங்க எல்லாம் அந்த படத்துக்கு. என்னன்னா சோஷியல் மீடியா படம் தான். அந்த இந்த இந்த லேடிஸ் அசஸ்மெண்ட் பண்ணுறாங்கல்ல, அதுக்குள்ளே படம் தான். இந்த லேடிஸ் அப்யூஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே போல்டாக இருக்கும், எல்லா பொண்ணும் போல்டாக இருக்கும். இந்த படம் நல்லா இருக்குது, எல்லோரும் பாருங்கள் அந்த படம். நல்லா இருக்குண்ணா. ப்ரோ வாங்க ப்ரோ. நல்லா இருந்தது. எப்படி மேம் இருந்தது? நல்லா இருந்தது, படம் நல்லா இருக்கு. இந்த இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு நல்ல அவேர்னஸான ஒரு ஃபிலிமு, வெரி குட் ஃபிலிமு. நல்லா ஹிப்ஹாப் தமிழா வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. படம் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூ. பொண்ணுங்க விஷயத்தை எடுத்து சொல்லிருக்காரு. பரவாயில்ல சார், நல்லா இருக்கு. பெண்களை மயப்படுத்தி சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்கா? சவுண்டா சார். இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த ஊரில் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். சூப்பராக இருந்தது அந்த படம். நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த படத்துக்கு வந்து பாருங்கள். இந்த படம் பிடிச்சிருந்தா? சூப்பர். ஆடி அந்த நான் பார்த்த இப்போதான் சாமியாக இருந்தது படம். என்ன மாதிரி இருந்தது உங்கள் சப்ஜெக்ட்? லைட்டாக ஸ்டார்டிங்கில் போர் அடிக்கிறோம் போவோம், அது மாதிரி நல்லாயிருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது பார்க்க, எல்லாம் பார்க்கலாம். சப்ஜெக்ட் வித்தியாசமாக இருக்கா அந்த படம் சினிமா பார்க்குறதுக்கு? நல்லா இருக்குது ஸ்டோரி. அண்ணன் தங்கச்சி பாசம், ஃபேமிலி நல்லா இருக்குது. எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், பார்க்குற படம். காமெடி சீன்ஸ் லாஸ்ட் தான் இருந்தது, நல்லா இருந்தது. சாங்ஸ் தான் லாஸ்ட் சாங் தான் நல்லா இருந்தது. நடுவில் சாங்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. நல்லா அவள்தான். நல்லா இருக்கு, நல்லா என்ன படம் நான் சப்ஜெக்ட்? பிடி ஸ்போர்ட்ஸை பற்றின படமா? ஸ்போர்ட்ஸில் பற்றி இல்லை, குழந்தைங்களை ஹராஸ்மெண்ட் பண்ணுற பற்றி. சின்ன படம் அது. ஆமாம் ஆமாம் ஆமாம்.